வரலாறு. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு எது? கிபி 1915. மகாத்மா காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்ற ஆண்டு எது? கிபி 1919 தலைமையேற்றார். 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்ட மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியர் யார்? பத்திரிகை ஆசிரியர் வில்லியம் டிக்பை. தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்க காரணமாக இருந்த நிகழ்வு எது? – 1866 ஒரிசாவில் ஏற்பட்ட பஞ்சம். ஆங்கிலேய ஆட்சியின் ஒப்பந்த தொழிலாளர் முறையில் கூலி தொழிலாளர்கள் எத்தனை வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர்? 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். ஒப்பந்த தொழிலாளர் முறையில் கூலி தொழிலாளர்களை கொண்டு வந்த முகவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கங்காணிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் இருந்த உயர்தர கல்விக்கூடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வித்தியாலயங்கள் மற்றும் சதுஷ்பதிகள் என்று அழைக்கப்பட்டன. வித்தியாலயங்கள், சதுஷ்பதிகள் போன்ற உயர்தர கல்விக்கூடங்களில் எம்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது? சமஸ்கிருத மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு எது? 1835 இயற்றப்பட்டது. இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? டி.பி. மெக்காலே வடிவமைத்தார். கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார்? டி.பி. மெக்காலே. ஆங்கிலேய ஆட்சியில் பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1823 உருவாக்கப்பட்டது. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினியூட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் எனும் குறிப்புகளை வெளியிட்டவர் யார்? டி.பி. மெக்காலே 1835 வெளியிட்டார். பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு எது?
1857 நிறுவப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? லேவாதேவி செய்வோர் என்று அழைக்கப்பட்டனர். ராஜா ராம் மோகன் ராயால் நிறுவப்பெற்ற சீர்திருத்த இயக்கம் எது? பிரம்ம சமாஜம். டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் உருவாக்கிய சீர்திருத்த இயக்கம் எது? பிரார்த்தனை சமாஜம். சையத் அகமது கானால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட சீர்திருத்த இயக்கம் எது? அலிகார் இயக்கம். பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1867 நிறுவப்பட்டது. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1875 நிறுவப்பட்டது. இந்திய தண்டனை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1870 கொண்டுவரப்பட்டது. பிராந்திய மொழி சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1878 கொண்டுவரப்பட்டது. இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் அளித்த மசோதா எது? இல்பர்ட் மசோதா. இல்பர்ட் மசோதா கொண்டுவரப்பட்ட போது அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்? ரிப்பன் பிரபு. ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகை எது? சம்வத் கௌமுகி. ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக மொழி பத்திரிகை எது? மிராத் உல் அக்பர். சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாய் திகழ்ந்தவர் யார்? கஜுலா லட்சுமி நரசு. லட்சுமி நரசு இயற்கை எய்திய ஆண்டு எது? 1866.
சென்னை மகாஜன சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆயிரத்தி 884 மே 16 தொடங்கப்பட்டது. சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட சிறப்பு பங்காற்றியவர்கள் யார்? ஜி. சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி ஆகியோர். சென்னை மகாஜன சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸோடு எப்போது இணைக்கப்பட்டது? பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் இணைக்கப்பட்டது. ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆயிரத்தி 875 நடைபெற்றது. அரசு பணிகள் இந்தியமயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த ஆண்டு எது? 1877 கோரிக்கை எழுந்தது. வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? 1878 ஆண்டு நடைபெற்றது. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்ற ஆண்டு எது? 1883 ஆண்டு நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கு எப்போது உருவாக்கப்பட்டது? 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் W.C. பானர்ஜி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? பாலகங்காதர திலகர் 1897 கூறினார். வங்கப் பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1905 ஏற்படுத்தப்பட்டது. சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1905 தொடங்கப்பட்டது. தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கி ஆசிரியராகவும் பணியாற்றிய பத்திரிகைகள் எவை? குரல், அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ராஸ்த் கோப்தார் ஆகிய பத்திரிகைகளை தொடங்கி அதில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். சுரேந்திரநாத் பானர்ஜி ஆசிரியராக பணிபுரிந்த செய்தி பத்திரிகையின் பெயர் என்ன? பெங்காலி. பாலகங்காதர திலகர் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகைகள் எவை? கேசரி மற்றும் மராட்டா.
ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அழைப்பு விடுத்ததால் பால கங்காதர திலகர் எந்த பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டார்? ஆயிரத்தி 1897 ஜூலை 27 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஆயிரத்தி 1870 தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? 1892 தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாதாபாய் நவ்ரோஜியால் லண்டனில் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எவை? இந்திய சங்கம், அதாவது இந்தியன் சொசைட்டி 1865, கிழக்கிந்திய கழகம், அதாவது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866. தாதாபாய் நவ்ரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901 எழுதினார். தாதாபாய் நவ்ரோஜி தமது நூலில் முன்வைத்த கோட்பாடு என்ன? செல்வச் சுரண்டல் கோட்பாடு. இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? 1859 நடைபெற்றது. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1876 to 1878 மதராஸ் மாகாணத்தின் பெரும் பஞ்சத்தின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆங்கிலேய பிரதிநிதி யார்? லிட்டன் பிரபு. Thank you.